செய்கிறேன். பூஜா, எப்படிடா இருக்க? உன்னையும் உங்க அம்மாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுடா. ஆனா அப்பா இங்க கஷ்டப்படுறது எப்பவுமே உனக்காகவும் அம்மாவுக்காகவும் தான்டா. ஏன்பா வினோத்தே? அண்ணே. என்ன வினோத்தே, பொண்ணு ஞாபகம் வந்துருச்சாப்பா? ஆமாண்ணே. அழாதப்பா. நம்மள மாதிரி ஆம்பளைங்க ஊரை விட்டு வெளியூர் வந்து கஷ்டப்படுறதே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான். இன்னும் கொஞ்ச நாள்ல காசு சேர்ந்ததும் ஊருக்கு போய் பொண்டாட்டி புள்ளைய பார்க்கலாம். இப்ப மனசை தேத்திக்கிட்டு வேலையை பாரு. சரி வா சாப்பிடலாம். இல்ல எனக்கு இப்ப பசிக்கலண்ணே. நீங்க போய் சாப்பிடுங்கண்ணே. என்னப்பா நீ இதே தான் சொல்ற, எப்ப கேட்டாலும் நீ ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிற, ஒழுங்கா தூங்க மாட்டேங்கிற. நல்லா வேலை செய்யணும்னா உடம்புல தெம்பு வேணும்ல. சாப்பிடுப்பா, வந்து சாப்பிடு. இல்லண்ணே, எனக்கு பசிக்கலண்ணே. நீங்க சாப்பிடுங்கண்ணே, நான் வரேன், கண்டிப்பா வரேண்ணே. என்னப்பா நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. சரிப்பா, நீ எங்க கேட்க போற? செல்லோ, உங்க பக்கத்துல இருக்கணும் தான் எனக்கும் ஆசைடா. ஆனா உங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கணும்னா அதுக்கு பணம் வேணும்ல. நம்மள மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் பணம் இல்லாம கஷ்டப்படணும்னு கடவுள் தலையெழுத்து எழுதிட்டான். ஆனா ஒவ்வொரு நாளும் உங்க ஞாபகத்தை என் மனசுல சுமந்துக்கிட்டு இப்படியே வாழ்ந்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்டா. ஆனா அப்பா நிறைய பணம் சம்பாரிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன்டா. என்ன வரும்போது உனக்கு பிடிச்ச பொம்மைங்க, அம்மாவுக்கு பிடிச்ச புடவை, நகை எல்லாம் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வரேன். பாப்பா வினோத்தே, எல்லாரும் சாப்பிடலாம். வரேன் வரேண்ணே. ஏய், ஸ்கூலுக்கு போலையா? ஸ்கூலுக்கு போலமா. ஏன்? உடம்பு சரியில்லம்மா. டெய்லி இதையே சொல்ற நீ. இல்லம்மா, உண்மையிலே உடம்பு சரியில்லம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கிளம்பு. மாட்டு சனிய போ போ. எப்ப பார்த்தாலும் இதே வேலை. அப்பாடா, நினைத்தேன் வந்தாய் 100 நிலவு. அந்த சனியன் தான் ஸ்கூல் விட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னடி இது? இன்னும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தேன், இவ வந்து தொலைச்சிட்டா. சரி, இந்த நாதரோட தொல்லை அதிகமாயிட்டே இருக்கு. அவளை முதல்ல முடிச்சிடு. அதைத்தான் செய்ய போறேன். இன்னும் 2 நாளையில அவளை எப்படியாவது முடிச்சிடுறேங்க. சரி சரி, நான் ஒளிஞ்சுக்கிறேன். நீ போய் கதவை தர, அப்புறமா நான் வெளியில ஓடிடுறேன். சரியா? சரி வாங்க. ஐயோ, இந்த பக்கமா போய் ஒளிஞ்சுக்கோங்க. சரி சரி. அப்பா, என்னடி? அம்மா, ஒரே காய்ச்சல்மா, உடம்புல வலிக்குதுமா. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சனியும் பிடிச்சவளே, போய் படு, எல்லாம் சரியாயிடும். பசிக்குதுமா. வந்ததும் தீனியா? தீனி தீனி தீனி, எந்த நேரமும் தீனி. வயிறா இது? என்னது இது? போடி. யோ வாயா. ஏய், நான் கிளம்புவா? சீக்கிரமா கிளம்பு போ. ஐயோ என் செல்லம், போயா.
சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். இந்த சனிய வந்து கெடுத்துருச்சு. இவள இன்னும் 4 போடு போடணும். என்ன மாப்ள ராத்திரியில துணியை மூட்டை கட்டிட்டு கிளம்புற? ஆ, நான் ஊருக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேண்ணே. என்னப்பா திடீர்னு இன்னும் சம்பளம் போடல, கையில காசும் பெருசா இல்ல, என்ன உனக்கு அவசரம்? என்னன்னு தெரியலண்ணே. 2 நாளா நெஞ்சு ஒரு மாதிரி அடிச்சுக்குதுண்ணே. கண்ணை மூடனா என் பொண்டாட்டியும் புள்ள மூஞ்சி தான் ஞாபகத்துக்கு வருது. அவங்க ஞாபகமாவே இருக்குண்ணே. இங்க மனசு ஒட்ட மாட்டுதுண்ணே. குடும்பத்து மேல அவ்வளவு பாசம் உனக்கு? பாசம்தான், ஆனா சொல்ல முடியாதுண்ணே. சாதாரண பாசம் இல்ல. எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா அழுவாதப்பா. என் பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் எனக்கு எங்க அம்மாவே எனக்கு மறுபடியும் வந்து பிறந்தாங்கன்னு தோணுச்சு. அதுதானே, அவளை பார்க்காம என்னால இருக்க முடியலண்ணே. காடு மலைன்னு ஓடி உழைச்சி கையில 10 பைசா சேர்த்தாலும் வீட்டுக்குள்ள நுழையும் போது ஓடி வந்து அப்பான்னு கூப்பிட ஒரு புள்ளையும் அன்பா பார்த்துக்க ஒரு பொண்டாட்டி இருந்துட்டானா அதுதானே வாழ்க்கையோட அர்த்தம். அதுதானே சந்தோஷம். அங்க கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, இந்த உலகத்துல வேற எங்கேயுமே இல்லைன்னு. அதானே, போயிட்டு அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும்னு. நீ சொல்றது 100க்கு 100 உண்மைப்பா. உன்ன மாதிரி ஒரு புருஷனும் ஒரு அப்பாவும் கிடைக்க அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். சரி, நீ கிளம்பு, உன் குடும்பத்தை பார்த்துட்டு வா. பத்திரமா போயிட்டு வா. ஜாக்கிரதை. பார்த்து வரேன்னு. வரேன்னு. பார்த்து போப்பா. சரி. ஹாய் சூசி, எப்படி இருக்க? அம்மா பூஜா எங்க? பூஜா 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 குட்டி எங்க இருக்க? என்னங்க திடுதிப்புன்னு வந்து நிக்கிறீங்க? ஒரு ஃபோன் கூட பண்ணல? அது சுசிக்கும் பூஜா குட்டிக்கும் திடீர்னு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான், அப்படி ஒரு ஷாக் விசிட். என்ன அப்படி பாக்குற? இங்க பாத்தியா, பூஜாக்கு பொம்மை வாங்கி வந்திருக்கேன். உனக்கு சாரீஸ், ஜுவல்ஸ், அப்படி இப்படின்னு என்னென்னலாம் முடியுமோ கையில இந்த பணத்துக்கு எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டேன். அம்மா எதுக்கு வழியில நின்னுட்டு இருக்க? வழி விட உள்ள போலாம். பூஜா எங்க? இல்லங்க, வீடெல்லாம் கலைஞ்சு கிடக்கு. க்ளீன் பண்ணிடுறேன், கொஞ்சம் உட்காருங்களேன். ஏய், நானும் பொம்மை விற்கவா வந்திருக்கேன்? என் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்டி. இது எப்படி இருந்தா என்ன? நகர நகர. ஏய் சுசிலா, யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க? யாரு யாரு யாருடி அது? இவ வேற சீக்கிரம் கிளம்பலான்னு பார்த்தா இல்லங்க, யாரும் இல்லங்க. ஏய், உண்மையை சொல்லு, யார் அது? ஏய் சீக்கிரம் வாடி. சுசிலா, யாரு கூட பேசிட்டு இருக்க? என்னங்க அது? யாரு யாரு? நகர்றி. டேய் என்னங்க? டேய் டேய், யாரா யாரா நீ? டேய் டேய், உன்ன டேய் என்னங்க? டேய், யாருடி அவன்? யாருடி அவன்? என் வீட்டுல என்ன நடக்குது? ஏண்டி 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 இப்படி அநியாயம் பண்ற?
நீலாம் ஒரு மனுஷியாடி உன்ன ஐயோ, கத்தாதயா. என்னையா கத்துற? நான் ஒன்னும் பத்தினி இல்ல. நீ வெளியூருக்கு போயிடுற, எனக்கு சுகம் தேவையில்லையா? என்னடி சொன்ன? ஓய் சாவுடி. ஏய் ஏய் சுசிலா, ஏய் என்ன நடிக்கிறியா? ஏய் 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 சுசிலா, ஏய் நடிக்கிறியா? ரத்தம். சுசிலா, சுசிலா எழுந்துரு சுசிலா. அடி பாவி, வீடா என்ன கொலைக்காரனாக்கிட்டேடி. ஐயோ 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 ஐயோ. பூஜா, என் பூஜா குட்டி எங்க? பூஜா, பூஜம்மா, பூஜா. ஏய், என் பொண்ணு என்னடி பொண்ணு எங்கடி ஒழிச்சு? ஐயோ ஐயோ. பூஜா, ஏய் என் புள்ள என்னடி பண்ணி வச்ச? எங்கடி என் புள்ள? பூஜா, 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 பூஜா எங்கம்மா இருக்க? பூஜா, பூஜா எங்கடா இருக்க? பூஜா, பூஜா, பூஜா எங்கடா இருக்க? பூஜா, 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 ஐயோ பூஜா, ஐயோ பூஜா, என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? ஐயோ பூஜா, பூஜா, ஐயோ ஐயோ பூஜா, பூஜா, பூஜா என்னமாச்சு உனக்கு? என்னாச்சு பூஜா? எந்திரம்மா. ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சு? ஐயோ பூஜா, பூஜா எந்திரம்மா. போ பாடுறா, போ பாடுறா பூஜா. பூஜா பா எப்பவும் இப்படிதான் வச்சுட்டே இருக்குவாங்க, கொடுமை பண்ணுவாங்க. வாயை கட்டி எங்கன்னா அச்சு வச்சிருவாங்கப்பா. யாரோ ஒரு மாமா அடிக்கடி வந்து அம்மா இங்க என்கிட்ட பேசுறதே இல்லப்பா. எனக்கு பயமா இருக்குப்பா. பயப்படாதா, பயப்படாதா. அப்பா இருக்கட்டா, அப்பா இருக்கட்டா. அப்பா இனிமே எங்கேயும் போகாதீங்கப்பா. போமாட்டா. அடி பாவி, நீ என் பிள்ளையும் ஊர்ல நல்லா இருக்கணும், 4 பேர் மதிக்கிற அளவுக்கு வாழணும் தானே. காடு மழை வெயில்னு பார்க்காம எங்களை மாதிரி ஆம்பளைகள்லாம் ஒவ்வொரு நாளும் வயிற்று பொழப்புக்காக ஓடி அலையிறோம். உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சொகம் கேக்குது? நாங்க நினைச்சா வெளியில போய் அலைஞ்சு கிளைஞ்சு தெரியக்கூடாதா? ஆனா குடும்பம் தான் முக்கியம். பொண்டாட்டி பிள்ளைங்க உலகம் தானே. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறோம். ஏன் இப்படி அறுப்பெடுத்து அலையிறீங்க? பெத்த பிள்ளைய கொல்ற அளவுக்கு துணிஞ்சிருக்கேடி. உன்ன மாதிரி பொம்பளைங்களா இந்த உலகத்துல இருக்க கூடாதுடி. ஐயோ பூஜா, அப்பா கொலைகாரன் ஆயிட்டம்மா. அப்பா கொலைகாரன் ஆயிட்டா. ஐயோ
நான் ஜெயிலுக்கு போயிட்டா உன்னை தனியா எங்க விட்டு போவேன், எப்படி விட்டு போவேன்னு தெரியலையே. பூஜா, இப்படிப்பட்ட தியாகிகள் இருக்கும் உலகத்தில் பத்தினி என்ற போர்வையில் இது போன்ற ஈன ஜென்மங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கணவன் மனைவி யாராக இருந்தாலும் உண்மையாக வாழுங்கள்.